ஓப்பன் ஆயிருச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்றதுக்கு, எப்பயும் போல நம்மளுக்கு தேவையான இமேஜ் எங்க இருக்கோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் எடுத்துட்டு, தென் டூல் பார்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? அது பேரு மார்க்கி டூல்ன்னு சொல்லுவாங்க. அப்படி தெரியலைன்னா, அத வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் அண்ட் டாட் டாட் வச்சிருக்கும். ஸோ அதுதான் மார்க்கி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கி டூல கிளிக் பண்ணிட்டு, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து நம்மள வந்து டிரா பண்ணிக்கலாம். இல்ல டிராக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் ட்ராக் பண்ணிட்டேன். தென் ஒரு இப்ப இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இது பேரு வந்து லேயர் விண்டோ அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் விண்டோல நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்றோமோ, அது அதுக்கேத்த மாரி ஒரு லேயர்ஸ கிரியேட் பண்ணும். இப்ப நம்மளுக்கு நியூவா ஒரு லேயர் தேவ. ஸோ நியூவா தேவைறதுக்கு ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் என் அப்டின்னு நீங்க ஒரு ஷார்ட்கட் கீ குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு புதுசா ஒரு லேயர் உண்டாகும். அப்படி எனக்கு வேணாங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து மெனு பார்ல போயிட்டு லேயர்ல போயிட்டு நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, லேயர்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நியூ லேயர் வந்துரும். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே குடுத்துறலாம். ஓகே குடுத்தீங்கன்னா, இங்க புதுசா ஒரு லேயர் வந்துருச்சு. ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்பியும் மார்க்கி டூல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு, இந்த சப் பார்ன்னு சொல்லுவாங்க இத வந்து. ஸோ சப் பார்ன்றது இங்க எந்த ஒரு டூல குடுத்தாலும், அங்களுக்கு ஒரு சப் பார் வரும். அந்த சப் பார்ல இங்க 3 டைப்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம 3 டைப்ஸ் அது பேரு சப்ட்ராக்ட் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சப்ட்ராக்ட் அப்டின்றத தொட்டுட்டு, திரும்பியும் இமேஜ்ல போயிட்டு ஒரு ட்ராக் பண்ணோம்னா, ரெக்டாங்கிள்குள்ள ரெக்டாங்கிள் வரையும். ஸோ இதுக்கு தான் அந்த சப்ட்ராக்ட் டூல் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இத சிம்பிளா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கலரிங் குடுத்தா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கிரீனா இருக்கு ஏற்கனவே. நான் வேற கலர் குடுத்துக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலர. ஸோ கலர சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர சேஞ்ச் பண்ணிட்டு பிரஷ் டூல் போயிட்டு வர்றேன். டூல் பார்ல. ஸோ அத வந்து கலரிங் பண்ண போறேன். கலரிங் பண்ணியாச்சு. அவ்வளதான். அடுத்தது நம்ம மெயின் பார்ட் வந்துட்டோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா, மெனு பார்ல போயிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன தொட்டோம்னா, அங்க வந்து விசார்ட்ன்ற சப் பார் இருக்கும். அந்த சப் பார்ல போயிட்டு ரிப்பிள்ன்ற ஒரு சப் மெனு இருக்கும். ஸோ அந்த மெனுவ தொட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ண டைம்ல நம்மளுக்கு அமௌண்ட் அண்ட் சைஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதாவது ஆ நம்ம எதுல வேணா குடுத்துக்கலாம். மைனஸ்லயும் குடுக்கலாம், பிளஸ்லயும் குடுக்கலாம். சென்டரா இருக்கா 100யும் குடுக்கலாம். நான் வந்து பிளஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ லார்ஜாவும் குடுக்கலாம், ஸ்மாலாவும் குடுக்கலாம். நான் லார்ஜ் குடுத்துக்கிறேங்க. இப்ப அது ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த இதிலயே வியூ பண்ண முடியும். ஸோ இத இப்ப நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படின்ற ஆப்ஷனையும் குடுக்கலாம். இல்லைன்னா ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து நம்ம போய் சேவ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஆர்பி அப்படின்ற மட்டும் சேவ் பண்றேன். இப்ப நான் குளோஸ் பண்ணிட்டேன். குளோஸ் பண்ணிட்டு திஸ் பிசி அப்படின்றத கிளிக் பண்றேன். எதுல சேவ் பண்ணோம்? டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணோம். ஸோ டாக்குமெண்ட்ல ஆர்பி அப்படின்ற ஆப்ஷன்ல சேவ் பண்ணோம். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் மினிட்ஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண ரிப்பிள் எஃபெக்ட் வந்துரும். உங்களுக்கு தெரியுதா? அந்த பார்டர் வந்து எவ்வளோ கிரியேட்டிவா இருக்கு பாருங்க. ஆ உங்களுக்கு தேவையான கலர்ஸ்ல வந்து மெர்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். இதுல ஃபோட்டோஸ் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.